அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக. சிந்தனைக்கு சில மணித்துளிகள். ஆங்கிலத்தில் ஒரு அழகான பழமொழி ஒன்று உண்டு. ஷார்ட் அண்ட் ஸ்வீட் என்று சொல்லுவார்கள். அதாவது சுருக்கமாக இருக்கணும், அதே சமயத்தில் இனிமையாக இருக்கணும். இந்த திருமண நிகழ்வுகளில் பயான் பேசுவதற்காக வேண்டி செல்லுகின்ற பொழுது அங்கே இருப்பவர்கள் இதைத்தான் சொல்லுவார்கள், ஷார்ட் அண்ட் ஸ்வீட், சுருக்கமாக முடிச்சுக்கோங்க, அதே நேரத்தில் சொல்ல வேண்டிய கருத்தை இனிமையாக சுருக்கமாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு நபித்தோழர் ஒருவர் வருகிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் வந்து கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், எனக்கு ஒரு விஷயத்தை நீங்கள் அறிவித்து தாருங்கள். இது எப்படிப்பட்ட விஷயமாக இருக்கணும் அப்படின்னா, இதை பற்றி இனிமேல் வேறு யார்கிட்டையும் நான் கேட்டு தெரியாத அளவுக்கு எனக்கு இஸ்லாத்தை பற்றி செய்தியை சொல்லுங்கள். உங்கள் கிட்டதுக்கு பிறகு நான் யார்கிட்டையும் இதை பற்றி கேட்கவே கூடாது, அந்த அளவுக்கு செய்திகளை சொல்லுங்கள் அப்படின்னு கேட்கிறார். அப்போது அவர் நினைத்திருக்கலாம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நீண்ட உபதேசங்களை செய்வார்கள். ஏன்னா அவர் அப்படி ஒரு பில்டப்போடு கேட்குறார். இதற்கு பிறகு எந்த ஒரு கேள்வியும் நான் யார்கிட்டையும் கேட்காத அளவுக்கு எனக்கு விளக்கத்தை தாருங்க அப்படின்னு கேட்குறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவர்களுடைய அழகிய பண்புகளில் ஒன்று இந்த வழவழ கொடகொடெல்லாம் இருக்காது. ரத்தின சுருக்கமான வார்த்தைக்கு சொந்தக்காரர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொன்னார்கள், ஆமன்து பில்லாஹ் சும்ம இஸ்தகீம், அல்லாஹுவை நம்பின, ஈமான் கொண்டன்னு சொல்லிட்டு நீ அதில் நிலைத்திரு என்று சொன்னார்கள். இந்த கண்டினியூட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நிலைத்து நிற்பது என்பது ஒரு மாபெரும் மாற்றத்தை நமக்கு தரும். சிலர்களை நாம் பார்ப்போம், ரமலானில் ஒரே மாதத்தில் 3 குரான் 4 குரான்லாம் ஓதியிருப்பாங்க. ஏன் ரமலானுக்கு பிறகு ஒரு நாளைக்கு ஒரு பக்கத்தை அவர்கள் ஓதினாலும் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக அது அமையும். ரமலானில் நிறைய அள்ளி தான தர்மங்கள் செஞ்சுருப்பாங்க. ரமலான் அல்லாத மாதத்தில் சில நம்மளால் முடிஞ்ச ஒரு 10 50 டெய்லியும் கொடுக்கலாம். அது எந்த விஷயமாக இருந்தாலும் சரி, அது தொடர்ச்சியாக செய்கின்ற பொழுது அது மாபெரும் மாற்றத்தை தரும் என்பதை அந்த நபித்தோழர் கேட்ட கேள்விக்கு, என்றோ கேட்ட அந்த கேள்வி இன்றைக்கும் நம் கண்முன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசுவதைப் போல ஒரு உணர்வு நமக்கு ஏற்படுகிறது. ஆம் சகோதரர்களே, ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ஒரே ஒரு செய்தி. எந்த நல்ல விஷயத்தை செய்தாலும் அதை தொடர்ச்சியாக செய்யுங்கள். புரிந்து கொள்வதற்கு இறைவன் அருள் புரிவானாக.